Hi students, today we will see about Unit 23 Economic Biology Continuation Biofertilizers. இப்போ ஃபெர்டிலைசர்ஸ்னால் என்னன்னு தெரியும், நம்மளுக்கு உரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னாக்கா என்னது, இயற்கையாக தயாரிக்கிற உரங்களை பற்றி பார்க்க போகிறோம். பயோஃபெர்டிலைசர்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் that contain living microorganism which when applied to seeds, plant surface or soil colonize the rhizosphere or the interior of the plant and promote growth by increasing the supply or availability of primary nutrients to the host plant. இப்போ பயோஃபெர்டிலைசர் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உயிரி உரங்கள். இப்போ இந்த உயிரி உரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சீடு விதைகள், அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்னது பிளான்ட்டோடைய நுனி, அப்படி இல்லைன்னா மண் சாயிலில் என்ன பண்ணுறோம், இந்த உயிரி உரத்தை அழிக்கிறது மூலியமா என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதோடைய க்ரோத் வளர்ச்சி அதிகரிக்குது. அதுக்கு தேவையான ப்ரைமரி நியூட்ரியன்ஸு அந்த பிளான்ட்டுக்கு இந்த உயிரி உரமே என்ன பண்ணிடுது, கொடுத்துருது. அதனால் ஈஸியாக பிளான்ட்டு வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது. டைப்ஸ் ஆஃப் பயோஃபெர்டிலைசர்ஸ். இப்போ பயோஃபெர்டிலைசர்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, உயிரி உரத்துடைய வகைகள். ரைசோபியம். Rhizobium is a soil bacterium that colonize the roots of leguminous plants to form root noodles. இந்த ரைசோபியம் அப்படின்றது என்னது, சாயில் பாக்டீரியா. அது என்ன பண்ணுது, லெக்யூமஸ் பிளான்ட்டோடைய ரூட்டில் இருந்துன்னு எதை ஃபார்ம் பண்ணுது, ரூட் நூடல்ஸ். வேர் முடிச்சு இருக்குதுல, சின்னதாக முடிச்சா இருக்கும். இப்போ பார்த்தோன்னாக்கா மலாட்டை செடி, நெக்ஸ்ட்டு கிரவுண்ட்நட் பிளான்ட்டு தான் மலாட்டை செடி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா இந்த பீ பிளான்ட்டு, நம்ம அவரை செடி, இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா வேரை பிடுங்கிட்டு பார்த்தோன்னாக்கா வேரில் குட்டியாக சின்னதாக ரவுண்டாக இருக்கும். அதுதான் என்னது, ரூட் நூடல்ஸ், வேர் முடிச்சு. த பாக்டீரியா ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அண்ட் கன்வெர்ட் தம் டு அமோனியா. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைப்படுத்தி அதை அமோனியாவாக மாற்றுது. Azospirillum. Azospirillum bacteria has the ability to use atmospheric nitrogen and transport this nutrient to the crop plants. Azospirillum bacteria என்ன பண்ணுது, அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை என்னவா மாற்றுது, நியூட்ரியன்ஸாக கிராப் பிளான்ட்டுக்கு கொடுக்குது. இட் இஸ் inoculated on maize, barley, oats and sorghum crops. It increased productivity of cereals by 5 to 20% of millets by 30% and fodder by over 50%. இது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது, இந்த பார்லி, ஓட்ஸு, மெய்ஸு, சோர்கமு, இதில் எல்லாத்துலேயும் நோய் தடுப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸில் 5லேருந்து 20% அதோடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. மில்லட்ஸ், சிறுதானியம் இருக்குதுல்ல, சீரியல்ஸ்னால் தானியங்கள், சிறுதானியத்தில் 30% ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபூடர், தீவன பயிரில் என்னது, அதோடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 50%ஆகவும் இன்க்ரீஸ் பண்ணுது. Azotobacter. Application of Azotobacter bacteria has been found to increase yield of wheat, rice, maize and sorghum. இந்த அசிட்டோபாக்டருடைய அப்ளிகேஷன் பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அது அப்படியே ஈல்டு, வீட்டு, ரைஸு, மெய்ஸு, சோர்கம், இதோடைய என்னது ஈல்டு அதிகப்படுத்துது. அப்பார்ட் ஃப்ரம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், these organisms are capable of producing antifungal and antibacterial compounds. நைட்ரஜன் நிலைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிசத்துக்கு என்ன தன்மை இருக்குது, ஆன்டிஃபங்கல், ஆன்டிபாக்டீரியல் காம்பவுண்டை உருவாக்கக்கூடிய தன்மையும் இதுகிட்ட இருக்குது. Mycorrhizae. The fungi have symbiotic associated with the
roots of vascular plants. They increase the uptake of phosphorus. Example, citrus, papaya. இந்த மைக்கோரைசா பூஞ்சைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா வாஸ்குலர் தாவரத்தோட வந்து கூட்டுயிரியாக வந்து வாழுது. அதனால் இது எதை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு பார்த்தோன்னா அதிக அளவில் வந்து பாஸ்பரஸை எடுத்துக்கொள்கிறத வந்து அதிகப்படுத்துது. எதெல்லாம்? சிட்ரஸு, பப்பாயா, இது ரெண்டும். அசோலா இஸ் எ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் aquatic fern found on water surface having a cyanobacterial symbiotic association with Anabaena. இந்த அசோலா அப்படின்றது என்னது? ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் ஃபர்ன், நீர் பரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது? வாட்டருடைய சர்ஃபேஸில் வந்து மிதக்கிறதுக்கு ஆரம்பித்து சைனோபாக்டீரியல் கூட வந்து கூட்டுயிரியாக வந்து அனேபினா கூட வாழுது. இட் இஸ் எ லைவ் ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்டரி யூஸிங் எனர்ஜி ஃப்ரம் ஃபோட்டோசிந்தசிஸ் டு ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். அது மட்டும் இல்லாமல் இது நைட்ரஜனை வந்து என்ன பண்ணுது? இது பச்சை பாசியாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது? நைட்ரஜனை வந்து எடுத்துக்குது. இதோடைய நைட்ரஜன் வந்து அதிக அளவு எதில் இருக்கக்கூடியது? அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து மேலே வந்து மிதக்க வைக்கிறதுனால, ஃப்ளோட்டிங் ஹாலில் இருக்கிறதுனால, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக இது என்ன பண்ணுது? ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம? ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து என்ன பண்ணிக்குது? யூஸ் பண்ணி வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்குது. இன்ஃபோபிட்ஸ் biofertilizer scheme. Tamil Nadu government has recently launched biofertilizer scheme. It is aimed at better management of natural farming and helps to boost and maintain soil fertility. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரீசெண்டாக எதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க? பயோ ஃபெர்டிலைசர் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நேச்சுரல் ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சாயிலுடைய ஃபெர்டிலிட்டியை என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும், பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய இந்த பயோ ஃபெர்டிலைசர் ஸ்கீமுடைய முக்கியத்துவமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, மெடிசினல் பிளான்ட்ஸ். The history of medicinal plants is as old as the history of human beings. இப்போ மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்கள் அப்படின்றது நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸோடைய ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. எப்போ? நம்ம தோன்றதுக்கு முன்னல்லேருந்தே இருக்கக்கூடியது. மோஸ்ட் மெடிசன்ஸ் ஆர் அப்டைன் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃப்ரம் பிளான்ட்ஸ். மோஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடிய மெடிசன் எல்லாமே வந்து நேரடியாக ஒன்று எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைனாக்கா இன்டைரக்டாக வந்து பிளான்ட்லேருந்து மறைமுகமாக வந்து தாவரங்கள்லேருந்து எடுத்துக்கிறோம். ஆல் த மேஜர் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் சச் ஆஸ் ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, ஆயுஷ் யூஸ் ட்ரக்ஸ் அப்டைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். அப்போ எல்லா மேஜராக இருக்கக்கூடிய சிஸ்டமில் இருக்கக்கூடிய மெடிசன், ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் எதுலேருந்து எடுத்தது? ஒன்று தாவரங்கள்ல இருந்தோ அல்லது விலங்குல இருந்தோ எடுத்ததாக இருக்கும். These drugs from medicinal plants are called secondary metabolites. இந்த ட்ரக்ஸு எதில் இருந்து? மெடிசினல் பிளான்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம்? செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பிரைமரி metabolites for their own living. Example, carbohydrate, amino acids, etc. Plant என்ன பண்ணுது? பிரைமரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தேவையானதை அதுவே வந்து எடுத்துக்குது. எது? கார்போஹைட்ரேட்டு, அமினோ ஆசிட்ஸ்லாம். அண்ட் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்ஷன், காம்படிஷன் அண்ட் ஸ்பீஷியஸ் இன்ட்ராக்ஷன். இந்த செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒன்று ப்ரொடக்ஷன் உருவாக்குறது, நெக்ஸ்ட்டு காம்படிஷன், ஸ்பீஷியஸ் இன்ட்ராக்ஷன். எக்ஸாம்பிள், alkaloids, tetrapenoids, flavonoids, etc. Phytochemistry is the study of phytochemicals, which are chemical substance derived from various parts of the plants. Phytochemistry அப்படின்றது எதோடைய ஸ்டடி? ஃபைட்டோகெமிக்கல்ஸ்.
எந்தெந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு வேறு வேறு பிளான்ட்ல இருந்து என்ன பண்ணுறோம் டிரைவ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் என்னது இந்த ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி. ஃபியூ பிளான்ட் டிரைவ்டு ட்ரக்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் இன் டேபிள் 23.1. கொஞ்சம் பிளான்ட்ல இருந்து என்னென்ன ட்ரக்ஸ்லாம் வந்து எந்தெந்த பிளான்ட்ல இருந்து எடுக்கிறோம் அப்படின்றது இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு கற்றாழை. பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது தமிழில் வந்து கற்றாழை அப்படின்னு சொல்லுவோம், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆலிவேரா. ட்ரக்கு ஆந்த்ரகுயினோன்ஸு பார்ட் எந்த பார்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லீவ்ஸு. எந்த டிசீஸை க்யூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஹீல் ஊன்ஸு, ஸ்கின் டிசீஸு, கேன்சர். நெக்ஸ்ட்டு போசோரியாசிஸ், சொரியாசிஸை வந்து க்யூர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு தமிழ் நேம் துளசி. ஒக்கிமம் சாங்டம் இதில் இருந்து என்னது அதோடைய ஆயில் எடுக்கிறோம், எசென்ஷியல் ஆயில். பார்ட் யூஸ் வந்து லீவ்ஸு. டிசீஸ் க்யூர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு, ஃபீவரு, ஸ்கின் டிசீஸு. நெக்ஸ்ட்டு நன்னாரி, ஹெமிடிஸ்மஸ் இண்டிகஸ். டெர்பீனு ட்ரக்கு பார்த்தோன்னா டர்பீனு. இதோடைய எந்த பார்ட்டு நன்னாரியோடைய ரூட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிசீஸ் க்யூர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், டைஹோரியா. நிலவேம்பு ஆந்த்ரோகிராஃபிஸ் பெனிகுலேட்டா. டெர்பினாய்ட்ஸு பார்ட் எல்லா பார்ட்டும் யூஸ் பண்ணுறாங்க நிலவேம்பில். டிசீஸ் க்யூர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டெங்கு ஃபீவர், டயபிட்டிஸ், சிக்கன் குனியா. வெட்பாலை பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா விரிக்டியா டிங்கோட்டீரியா. ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளேவனாய்ட்ஸ். பார்ட்ஸ் யூஸ் லாட்டெக்ஸ், லீவ்ஸு. டிசீஸ் க்யூர்டு சோரியாசிஸ், டைஹோரியா, ஸ்வெல்லிங்ஸு. சின்கோனா மரம், சின்கோனா அஃபிஷினியாலிசிஸ். ட்ரக்ஸ் வந்து பார்த்தோன்னா குயினைனு. எந்த பார்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிசீஸ் க்யூர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மலேரியா, நிமோனியா. சிவன் அமல்போடியா, சர்பகாந்தா. பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா ரவ் உல்ஃபியா செர்பென்டினா. ட்ரக் அப்படின்னு பார்த்தோன்னா ரெசர்பைன். பார்ட் யூஸ்டு ரூட்டு. டிசீஸ் க்யூர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பிளட் ப்ரெஷர், ஆன்டிடோட் ஃபார் ஸ்னேக் பைட். நெக்ஸ்ட்டு தைல மரம், யூக்லியோடிபஸ் குளோபுலஸ். ட்ரக் அப்படின்னு பார்த்தோன்னா இதோடைய எசென்ஷியல் ஆயிலு. பார்ட் யூஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லீவ்ஸு. எந்த டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னா ஃபீவர், ஹெட்டேக்கு. பாப்பிலியா கேரிக்கா பப்பாயா. ட்ரக் அப்படின்னு பார்த்தோன்னா பெப்பைன். பார்ட்ஸ் யூஸ்டு லீஃபு, சீடு. டிசீஸ் க்யூர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டெங்கு. நித்திய கல்யாணி கேத்ராந்தஸ் ரோசியஸ். ட்ரக் அப்படின்னு பார்த்தோன்னா அல்கலாய்ட்ஸ், ஆல் பார்ட்ஸ். டிசீஸ் க்யூர்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது லுக்கீமியா, கேன்சர். இதை வந்து க்யூர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இன்ஃபோபீட்ஸ். The Council of Scientific and Industrial Research CSIR and National Botanical Research Institute NBRI and Central Institute for Medicine and Aromatic Plants CIMAP have jointly launched India's first anti-diabetic Ayurvedic drug. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து எதை லான்ச் பண்ணாங்க, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஆன்டி டயபெட்டிக் ஆயுர்வேதிக் ட்ரக்கு BGR-34. BGR அப்படின்னா என்னது பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட்டர். இட் கண்டைன்ஸ் 34 ஐடென்டிஃபைடு ஆக்டிவ் ஃபைட்டோகான்ஸ்டியூவன்ட் ஃப்ரம் ஹெர்பல் ரிசோர்சஸ். இதில் பார்த்தோன்னாக்கா எத்தனை 34 வகையான ஃபைட்டோகான்ஸ்டியூவன்ட்னா அது பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ஹெர்பல் சோர்சஸ் வந்து இருக்குது. இட் ஒர்க்ஸ் பை கண்ட்ரோலிங் பிளட் சுகர் லெவல். இது என்ன பண்ணுது, பிளட் சுகருடைய லெவலில் வந்து ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. Okay, thank you students. We will see the next topic in the next class.